வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். திருப்பலிதனிலே இணைந்திடவே நம்மை இயேசு அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கிறார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாமளித்தோம் குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாமளித்தோம் இறை மக்களே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்று அழைத்தோம் குருகுலமே வருக. இறை மக்களே வருக, குருகுலமே வருக. இறை மக்களே வருக. ஆபேலின் பலியை ஏற்றிட்ட இறைவன் அன்போடு அழைக்கின்றார். நம் அன்பு பலியை ஏற்றிட்ட ஏவன் ஆசையாய் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கிறார். என்னாலும் எப்போதும் இதயத்தை திறந்து இறைவன் நம்மை அழைக்கின்றார். என்னாலும் எப்போதும் இதயத்தை திறந்து இறைவன் நம்மை அழைக்கின்றார். சுமையோடு நாளும் சோர்ந்திட்ட வேளை சுகங்களை நாளும் தந்திடுவார். சுமையோடு நாளும் சோர்ந்திட்ட வேளை சுகங்களை நாளும் தந்திடுவார். நம்மை இந்த நேசுவின் கல்வாரி பலியில் கலந்திட அழைக்கின்றார். என்றென்றும் நமக்கு மகிழ்வினை தந்திட இறைவன் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று புனித தோமையார் திருவிழா திருப்பலி நிறைவேற்றி இறையாசிரை பெற்றுத்தர வருகை தந்திருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களையும், அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவரையும், அருட்சகோதரர் அவர்களையும், அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும், இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி அன்போடு வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இயேசுவின் 12 திருத்தூதர்களில் ஒருவரும் நமது இந்திய திருநாட்டின் விசுவாச தூணாகவும் விளங்கும் திருத்தூதர் புனித தோமையார் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். நானும் அவரோடு இறக்கப் போகிறேன் என்று இயேசுவின் மீது ஆழமான அன்பு கொண்டிருந்தார் தோமா. இயேசுவின் உயிர்ப்பை முதலில் ஐயமுற்றாலும் என் ஆண்டவரே, என் இறைவனே என முழுமையாக சரணடைந்த புனித தோமாவை போல நாமும் புனித தோமா பெருவிழாவில் ஆண்டவரில் ஆழமான நம்பிக்கை கொள்வோம். நமது மண்ணிலும் நம் மனங்களிலும் நற்செய்தி விதைகளையும் இறையாட்சி விழுமியங்களையும் விதைத்தவர் நம் புனிதர் தோமா. இந்த திருப்பலியில் நாமும் அவரிடமிருந்து அசைக்க முடியா விசுவாசத்தை பெறவும் நம்முடைய அனைத்து ஐயங்களும் நீங்கி இணைந்து மன்றாடுவோம். இத்திருப்பலியில் பங்கேற்று இறையாசிர் பெற்றுச் செல்வோம். இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் புனித திருமலையிலே நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய அருமையான புனிதர் தோமையாருடைய இந்த விழாவை சிறப்பாக நாம் கொண்டாட கூடியிருக்கிறோம். திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை திருப்பயணிகளாக வந்து சிறப்பிக்க இருக்கிறவர்கள் புனித அகுஸ்தினார் இளம் குறு மாணவர்கள் இல்லத்தை சார்ந்த நமது மறை மாவட்டத்திற்கென்று குருத்துவ பயிற்சியில் இருக்கக்கூடிய மாணவ சகோதரர்கள், அதை போல நமது ஊரில் இருக்கக்கூடிய தோமையார் அன்பியத்தினர், ஆரோக்கிய மாதா அன்பியத்தினர், வீரமா முனிவர் அன்பியத்தினர், கிளை பங்குகளான கல்பாளையத்தான்பட்டி, ராயன்பட்டி, பிச்சை மணியாரன்பட்டி, பொன்னக்கோன்பட்டி, மொட்டப்பெருமாம்பட்டி, கழனிவாசல்பட்டி, கோட்டப்பட்டி இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வருக வருகவென வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்த நம் மத்தியிலே அருட்தந்தை மரிய சூசை அவர்கள், இந்த அகுஸ்தினார் இளம் குறு மாணவர் இல்லத்தினுடைய அதிபர் மற்றும் நமது மறை மாவட்டத்திலே கடந்த 5 ஆண்டுகளாக மறைக்கல்வி பணியிலே மிகவும் சிறப்பாக செயல்பட்ட தந்தையவர்கள் இந்த நாளிலே நம் மத்தியில் வந்திருக்கிறார். தந்தையவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். அதுபோல் இந்த நாளிலே இந்த திருப்பலியில் நம்மோடு இணைந்து ஜெபிப்பதற்காக காவேரி கம்யூனிகேஷன்ஸ், காவேரி கலை தொடர்பகத்தினுடைய இயக்குனர் அடுத்தந்தை லியோ ஜான்சன், என்னுடைய வகுப்பு தோழர் நண்பர் தந்தை அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவரையும் நாம் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கின்றோம். அதுபோல இன்றைய நாளிலே நமது மண்ணின் மைந்தர் அருட்பணியாளர் அபி நிக்கோலஸ் அவர்கள் இத்தாலியில் படித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய இந்த விடுமுறைக்காக வந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்மோடு இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிக்கவும் வந்திருக்கிறார். தந்தை அவர்களையும் நாம் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். அதுபோல தூத்துக்குடி மறை மாவட்டம் ஜேசுராஜபுரம் என்கின்ற பங்கிலே பணியாற்றுகிற அருட்தந்தை ஆக்னல் அமல்ராஜ், அவரும் நமக்கு மிகவும் அறிமுகமானவர், எனது வகுப்பு தோழர். இந்த நாளிலே இந்த திருவிழா திருப்பலியில் நம்மோடு கலந்து கொள்ள தந்தை அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதுபோல் நமது ஊருக்கு வார இறுதி நாட்களிலே களப்பணிக்காக வரக்கூடிய நமது திருத்தொண்டர் அருண் அவர்களையும் அன்போடு நாம் கரவொலி எழுப்பி வரவேற்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் புனித அகுஸ்தினார் இளம் குரு மாணவ அந்த பிள்ளைகளை எல்லாம் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க, அவர்கள் இறை அழைத்தலிலே சிறந்து விளங்கவும் நிலைத்து நிற்கவும் அருளை வேண்டி அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அதுபோல் நம்முடைய பகுதிக்கு இறைவன் நல்ல மழையை கொடுத்து நம்ம இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் நாம் மன்றாடுவோம். அனைவருமே எழுந்து நிற்போம். இந்த திருப்பலியிலே நாம் தகுதியோடு பங்கெடுக்க நம்முடைய குற்றங்களை குறைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், இறைவனுடைய மன்னிப்பையும் வேண்டி ஜெபிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யா. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரை நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென்,
மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்து திருத்தூதரான புனித தோமாவின் திருநாளை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்புள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திரு வசனங்கள் 10-17 முடிய. அந்நாள்களில் பெத்தேலில் குருவாகிய அமட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதை எல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்கிறான். பின்பு அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே. ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலப்புலமும் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உம்மை தேடுகிறேன். என்ன அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். ஓசையிலே இறைவா உம்மை தேடுகிறேன். என்ன அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதயத்தின் நினைவினிலே சுவாசிக்கும் காற்றினிலே உயிர்களின் இயக்கத்திலே உன்னை காண்கின்றேன். நாடுகிறேன் வாழ்வுகிற இறைவா, இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உம்மை தேடுகிறேன். என்ன அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். வானின் அமுதம் நீ, வாழ்வின் பாடம் நீ, வாழ்வை வளமாக்கும் நீ தருமேகம் நீ. வானின் அமுதம் நீ, வாழ்வின் பாடம் நீ, வாழ்வை வளமாக்கும் நீ தருமேகம் நீ. ஜீவனுன்னை தினம் தேடுகிறேன், உன்னை காணாமல் நான் வாடுகிறேன்.
என் உயிரே என் வாழ்வே இறைவா, உன்னை கண்டாலே உள்ளம் பூ பூக்கும், உன் மொழி கேட்டாலே உதயம் வசமாகும், உந்தன் நினைவுகளால் உள்ளம் இனிதாகும், உந்தன் உடன் வரவா சுமைகள் சுமகாகும், இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உம்மை தேடுகிறேன், என்ன அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். கலைகளின் சங்கமம் நீ, கவினொரு கலைஞனும் நீ, மண்ணை விண்ணாக்கும் மாண்புரு மன்னவன் நீ. கலைகளின் சங்கமம் நீ, கவினொரு கலைஞனும் நீ, மண்ணை விண்ணாக்கும் மாண்புரு மன்னவன் நீ. உயிர்களிலே நிதம் உனை காண்பே, உயிர் துடிப்பினிலே உன் கரம் உணர்வே, காலமெல்லாம் வாழ்ந்திடவே இறைவா, உன்னை கண்டாலே உள்ளம் பூ பூக்கும், உன் மொழி கேட்டாலே உதயம் வசமாகும், உந்தன் நினைவுகளால் உள்ளம் இனிதாகும், உந்தன் உடன் வரவால் சுமைகள் சுகமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தோமானி என்னை கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பன்னிரவருள் ஒருவரான திதும் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரல்களை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார்.
இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தோமாவின் தோழமையில் தொடர்ந்து பயணிப்போம். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நெஞ்சம் நிறைந்த நன்றி பெருக்கோடு, மனம் நிறைந்த மகிழ்வோடு, கடவுளது பிள்ளைகளாய் இந்த மாலை பொழுதிலே இப்பெருவிழாவின் மகிழ்வோடு இந்த திருமலையில் கூடி வந்திருக்கிறோம். நம் பாதுகாவலர், இந்தியாவின் திருத்தூதர் புனித தோமாவை கொண்டாடக்கூடிய, அவருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் அருட்காவலிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளாக இந்த மலையை இந்த மாலை பொழுதிலே நீங்களும் நானும் அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் பேர் இருக்கிறது. அந்த பேரை சொல்லி பிறர் அழைப்பது உண்டு. தோமாவையும் நாம் இந்த நாளிலே பெயரிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுவதாக புரிந்து கொள்ளலாம். முதல் செய்தியாக தோமாவினுடைய பெயரை பார்க்கிற போது நற்செய்தியாளர் யோவான் அழகாக சொல்லுகிறார், திதிம் என்னும் தோமா. தோமா என்கிற எபிரேய சொல்லுக்கும் திதிம் என்கிற கிரேக்க சொல்லுக்கும் அர்த்தம் ஒன்றுதான். என்ன அர்த்தம் தெரியுமா? இரட்டையர், ட்வின்ஸ். இப்படி சொல்லுகிற யோவான் யார் அந்த இரண்டாவது ஆள் என்று சொல்லவே இல்லை. ஒருவேளை அந்த நற்செய்தியாளர் சொல்ல விரும்பக்கூடிய அந்த இரண்டாவது நபராக அதை வாசிக்கக்கூடிய நீங்களும் நானும் நிச்சயமாக இருக்க முடியும் என அவர் கருதியிருக்கலாம். தோமாவினுடைய பாதுகாப்பில் வாழக்கூடிய நாம் இந்த நாளிலே அவருடைய பெயரிலிருந்து இதைத்தான் கற்றுக்கொள்ள முடியும். தோமாவின் இரட்டையராக நம்முடைய வாழ்க்கையும் அமைந்து போயிருக்கிறது. தோமாவின் வாழ்வு அப்படிப்பட்ட இரட்டையராக இருந்த ஒரு வாழ்வுதான் என்பதை நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவருக்குள் எப்போதுமே இரண்டு வகையான ஆள்கள் இருந்ததாக பார்க்க முடிகிறது. அதேதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் இருக்கிறது. பவுல் அழகாக சொல்லுவார், நான் நல்லது செய்யத்தான் ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. உள்ளம் வலுவாக இருக்கிறது, ஆனால் உடலோ வலுவற்றதாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறாரே, அதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கான அன்றாட வாழ்வுக்கான அல்லல் படுகிற போராட்டமாக இருந்து விட்டு போகிறது. தோமாவின் வாழ்வும் அப்படிப்பட்டதாகத்தான் நற்செய்தி நூல்களிலே காட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு பக்கம் அவருக்குள் உலக போக்காக இருக்கக்கூடிய மனிதரையும் பார்க்கலாம், மறுபக்கத்திலே ஆன்மீகத்தில் வேரூன்றிய நம்பிக்கையில் தலைத்து நிற்கக்கூடிய ஒரு மனிதராகவும் அவரை பார்க்கலாம். ஒரு முறை ஒரு இப்படிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பேரன் தன்னுடைய தாத்தாவை பார்த்து கேட்கிறான், தாத்தா, எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் தான் எனக்கு ஆசை. நல்ல பேர் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? நல்லது செய்யணும். நல்லது செஞ்சால் மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்கும். நல்லது செய்யாமல் நல்ல பேர் கிடைக்காது. ஆக நல்லது செய்ய ஆசைப்படுகிறேன், நல்ல பெயர் எடுக்க ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவே இல்லை என்று அந்த பேரன் தாத்தாவிடம் கொஞ்சம் தன்னுடைய அந்த ஆதங்கத்தை கொட்டி கொண்டிருக்கிறார். தாத்தா சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு கதை சொல்லுகிறேன், அந்த கதையை கவனமாக கேள் என்றார். கதை சொல்ல தொடங்கினார் தாத்தா பேரனுக்கு. அதே கதையை நான் இப்போது உங்களுக்கும் சொல்லுகிறேன். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இரண்டு ஓநாய்கள் இருக்கின்றன. ஒன்று கருப்பு ஓநாய், இன்னொன்று வெள்ளை ஓநாய். கருப்பு ஓநாய் தற்பெருமை கொள்ளும்,
ஆணவம் கொள்ளும், செருக்கு கொள்ளும், கோபம் கொள்ளும், பொறாமைப்படும், பழிவாங்கும், இப்படி எல்லா வகையான எதிர்மறை சக்திகளினுடைய எதிர்மறையான செயல்பாடுகளினுடைய அடையாளமாக அந்த கருப்பு ஓநாய் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வெள்ளை நிறத்தில் ஒரு ஓநாய் இருக்கிறது. அது அடுத்தவர் மீது அன்பு காட்டும், அடுத்தவர் மீது அக்கறை கொள்ளும், மன்னிக்கும், அடுத்தவரை பாதுகாக்கும், பராமரிக்கும், அடுத்தவருக்காக தன்னையே தியாகம் செய்யும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த தாத்தா சொன்னார், நீ எந்த ஓநாய்க்கு அதிகமாக தீனி போடுகிறாயோ, உணவு போடுகிறாயோ, அந்த ஓநாய் நன்றாக கொழுத்து வளருகிறது. எந்த ஓநாய்க்கு நீ பட்டினி போடுகிறாயோ அந்த ஓநாய் செத்து போகிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த கதையை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இரட்டை தன்மைக்கு, அந்த இரண்டு ஓநாய்களுக்கு எது அதிகமாக உணவு கொடுக்கப்படுகிறது, எது அதிகமாக நம்மால் வளர்த்தெடுக்கப்படுகிறது என்கிற கேள்வி இந்த நாளிலே நம் ஒவ்வொருவராலும் கேட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எந்த ஓநாயை வளர்க்க போகிறோம்? எந்த ஓநாய்க்கு பட்டினி போட போகிறோம்? எந்த ஓநாயை ஒன்றுமில்லாமல் கொன்று போட போகிறோம்? தோமா உலக போக்கிலான தனக்குள் இருந்த அந்த மனிதனை கொன்று போடுகிறார். உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்த பிறகு அவர் ஆன்மீகத்தில், நம்பிக்கையில் வேரூன்றிய ஒரு மனிதராக வாழத் தொடங்குகிறார். ஒரு புதிய மனிதராகவே அவர் புது பிறப்பு எடுக்கிறார் என்பதாக பார்க்கலாம். ஆக தோமாவினுடைய பெயரையே நாம் இந்த நாளில் முதல் சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தோமாவுக்குள் இருந்த அந்த இரட்டை தன்மையை போல நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்குள்ளும் அன்றாட வாழ்வுக்குள்ளும் இரட்டை தன்மை, இரட்டையர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நல்ல மனிதராக, புதிய மனிதராக, மறு கிறிஸ்துவாக, இன்னொரு இயேசுவாக இந்த உலகுக்கு புனித தோமாவை போல நாமும் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய பாதுகாவலர் தோமா இந்த திருவிழாவுக்காக வந்திருக்கக்கூடிய அவருடைய பக்தர்கள், அவரை பின்பற்றக்கூட அந்த வாய்ப்பு பெற்றிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக புனித தோமா 4 இடங்களிலே யோவான் நற்செய்தியில் பேசுகிறார். டயலாக் ரொம்ப முக்கியம். என்ன பேசுகிறார்? நாம் கொண்டாடக்கூடிய நம்முடைய பாதுகாவலர், இந்தியாவின் திருத்தூதர் அப்படி என்ன பேசியிருக்கிறார்? அவர் பேச்சு, அவருடைய சொல் நிச்சயமாக அவர் திருவிழாவை கொண்டாடுகிற போது நமக்கும் ஒரு பாடத்தை நிச்சயமாக புகட்டும். முதலாவதாக அவர் பேசக்கூடிய இடமாக நாம் பார்ப்பது யோவான் நற்செய்திகளே 11வது பிரிவில் லாசர் இறக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நாம் படிக்கலாம். லாசர் இயேசுவுக்கு நெருங்கிய நண்பர். லாசராக இருக்கட்டும், மார்த்தாவாக இருக்கட்டும், மரியாவாக இருக்கட்டும், அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீதும் இயேசுவுக்கு தனிப்பட்ட அன்பு, அக்கறை இருந்தது. அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறார். அப்படி லாசர் நோயுற்று இருக்கிற போது அவர் போய் பார்க்காமல் இருந்துவிட்டு இறந்த பிறகு நாம் யூதேயாவுக்கு போலாம் என்று இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். யூதேயாவுக்கு போவது தங்கள் குருநாதர் இயேசுவுக்கு ஆபத்து என்று குருநாதர் இயேசுவுக்கும் தெரியும், சீடர்களுக்கும் தெரியும். யூதேயாவுக்கு போனால் கல்லை வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார்கள் இயேசுவினுடைய தலையை உடைக்க. அவரை ஏதாவது செய்து விடுவார்கள் என்கிற பயம், அச்சம், பதட்டம், பரபரப்பு எல்லாம் சூழ்ந்திருந்த நேரத்தில் தோமா அழகாக சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 11வது பிரிவு 16வது இறைவாக்கு இவ்வாறு சொல்லுகிறது. திதிம் என்னும் தோமா தம் உடன் சீடரிடம் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். எவ்வளவு துணிவு பாருங்கள்! அசாத்தியமான துணிச்சலை தோமா கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஒன்றை நாம் நன்றாக உற்று கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நான் இயேசுவோடு போகிறேன், நான் இயேசுவோடு சாகிறேன் என்று தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்தவராக அல்ல. நல்ல தலைவர் என்பது எப்படிப்பட்ட செயல்பாட்டில் வெளிப்படும் தெரியுமா? தான் நன்றாக இருந்தால் மட்டும் போதாது, மாறாக தன்னை சார்ந்தவர்களும் தன் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறவர்களும் நிச்சயமாக
தன்னை போலவே நல்லவர்களாக நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும். தோமா அப்படித்தான். தலைமைச் சீடர் பேதுரு கூட சொல்லவில்லை நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று. ஆனால் தோமா துணிந்து சொல்லுகிறார், துணிச்சலோடு சொல்லுகிறார், தைரியத்தோடு சொல்லுகிறார், நாமும் அவரோடு செல்வோம் அவரோடு இறப்போம். நம் தலைவருக்கு நம் குருவுக்கு அங்கு எது நடந்தாலும் அது நமக்கும் சேர்த்துத்தான் அவர் வழியில் நாம் செல்லுகிறோம். ஆக அவருக்கு எதெல்லாம் நடக்கிறதோ அதை நாமும் பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்கிற நல்ல சீடராக தம்முடைய பற்றுறுதியை, பக்தியை, அன்பை இயேசுவின் மீது தோமா இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட நல்ல சீடராக, நல்ல தலைவராக நம்முடைய வாழ்க்கையில் நாமும் வாழ வேண்டும் என்று நம்முடைய பாதுகாவலர் எதிர்பார்ப்பதில் தவறு ஏதும் இல்லையே பிரியமானவர்களே. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. திருமுழுக்கு நமக்கு தலையான கடமையை, பொறுப்பை கொடுத்திருக்கிறது. அந்த இயேசுவை பிரதிபலித்து வாழ, அந்த இயேசுவின் சீடராக வாழ. ஆக சீடத்துவ வாழ்வு என்பது ஏதோ குருக்களுக்கு, துறவியருக்கு மாத்திரமானது அல்ல, திருமுழுக்கு பெற்ற எல்லோருக்குமானது. அதே திருமுழுக்கு வழிநடத்தக்கூடிய பணியையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கணவராக, பெற்றோராக, மனைவியாக, வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பராமரித்து வளர்க்கக்கூடிய நல்ல கத்தோலிக்க பெற்றோராக, பணியிடங்களிலே தலைவராக, உரிமையாளராக, பொறுப்பாளராக என்று நமக்கென இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் நாமும் கூட தோமாவை போல பொதுவான பொறுப்புணர்வு கொண்டவர்களாக, பிறநலம் பேணக்கூடியவர்களாக, நம் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக, அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழ எத்தனிப்பது அவசியம் என புனித தோமா நமக்கு இந்த நாளில் சொல்லிக் கொடுக்கிறார். இரண்டாவதாக தோமா அடுத்த இடத்தில் பேசுகிறார். யோவான் நற்செய்தி 14வது பிரிவு 5வது வசனத்திலே அடுத்த டயலாக தோமா பேசுகிறார். என்ன டயலாகு? இயேசு பேசிக்கொண்டே வருகிறார். யோவான் நற்செய்தியிலே இயேசு மிக நீண்ட நெடிய உரைகளை வழங்குவது நம்மால் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்திலே இங்கு நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற போது, நீங்கள் மீண்டுமாக நான் போகிற இடத்திற்கு வருவீர்கள் என்றெல்லாம் இயேசு சொல்லுகிற போது அவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் புரிந்ததைப் போல தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தார்கள். நீங்கள் இப்போது தலையை ஆட்டுவதைப் போல, பிள்ளைகள் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்துவதற்கெல்லாம் தலையை ஆட்டுவதைப் போல அவர்களும் தலையாட்டி கொண்டே இருந்தார்கள். துணிந்து மீண்டுமாக தோமா கேட்கிறார். தோமா இயேசுவிடம் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்கிறார். யோவான் 14:5 நாம் இவ்வாறு படிக்கிறோம். நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, போகிற இடமே தெரியாத போது போகிற இடத்திற்கான வழி எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் எப்படி உம்மை வந்து சேர்வது என்று அழகான அர்த்தமுள்ள கேள்வியை இயேசுவை பார்த்து கேட்கிறார். அதற்கு பிறகுதான் இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கான வழியாக இவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார். வசனம் 6 சொல்லுகிறது, இயேசு தோமாவிடம் சொல்லுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. எவ்வளவு அழகான வாழ்க்கை பாடம் பாருங்கள். நம் இலக்கு அந்த இறைவன். அந்த இலக்காகிய இறைவனை நோக்கித்தான் இந்த உலகிலே திருப்பயணிகளாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்துக்கான பாதை இயேசு என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்காக அன்று நம் சார்பாக கேள்வி எழுப்பியவர் நம்முடைய பாதுகாவலர், இந்தியாவின் திருத்தூதர் புனித தோமா. இயேசுவையே தம்முடைய வாழ்வுக்கான பாதையாக அன்று தோமா பெற்றுக்கொண்டார், சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்று நாமும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக தோமா பேசக்கூடிய இடம் இந்த நாளிலே நாம் நற்செய்தி பகுதியாக படித்தது. அடிக்கடி படித்து நம்முடைய காதுகள் அடிக்கடி அதை கேட்டு
புளித்து போன ஒரு பகுதி. உயிர்த்த இயேசு முதல் முறை காட்சி கொடுக்கிற போது தோமா அவர்களோடு இல்லை. எல்லோரும் சொல்கிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று. நாம் வழக்கமாக சொல்லக்கூடிய சந்தேகப்பட்ட தோமையார் என்ன சொல்கிறார்? யோவான் செய்தி பிரிவு 20 அருள்வாக்கு 25 சொல்லுகிறது, மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், மற்ற சீடர்களிடம் சொல்லுகிறார், அவருடைய இயேசுவுடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். இவ்வளவெல்லாம் தலையாகிய குருநாதராகிய இயேசுவிடமிருந்து எல்லாம் கற்றுக்கொண்டு இப்போது சொல்லுகிறார், நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். எனக்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றன, இந்த நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேறுகிற போது நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? இதற்கு விளக்கம் கொடுக்கிற போது சில விவிலிய அறிஞர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள். இந்த பகுதியை முதல் முறையே இயேசு தோன்றுகிற போது எல்லோரும் பயந்து பதுங்கி இருக்கிறார்கள். எங்கே தங்கள் தலைவர் இயேசுவுக்கு என்ன நேர்ந்ததோ, இயேசுவின் சீடர்கள் நாங்கள் என சொன்னால் தங்களுக்கும் அப்படி நேரிடுமோ என எல்லோரும் பயந்து கதவை பூட்டி உள்ளே அமைதியாய் இருக்கிற போது இந்த மனிதர் மட்டும் எங்கு போனார்? இவரும் வெளியே சென்றிருந்தால் நிச்சயமாக இவருக்கும் அந்த அச்சுறுத்தல் இருந்திருக்குமே. ஆனால் அந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் வெளியே போய் நான் இயேசுவின் சீடர் தான், அதற்கு என்ன இப்போது என்று கேட்கக்கூடிய அசாத்திய துணிச்சலுக்கு சொந்தக்காரராக முதல் முறையே அவர்களோடு அவர் இல்லை. இரண்டாவது முறை அங்கு வருகிற போதுதான் இயேசு அவர் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைப்படி பேச தொடங்குகிறார் என்பதாக பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டியதாக சில விவிலிய அறிஞர்கள் சொல்ல வேண்டியது, தனிப்பட்ட நம்பிக்கை அனுபவத்துக்கான தேடல். ஏதோ பிறர் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நான் நம்புகிறேன் என்பதல்ல. நான் தனிப்பட்ட விதத்திலே அந்த கடவுளை அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்கிற சொந்த அனுபவத்துக்கான, தனிநபர் அனுபவத்துக்கான அந்த தவிப்பு தேடல். அழுகிற பிள்ளை தான், உங்கள் வீட்டில் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அழுகிற பிள்ளை தான் அடி வாங்குமா? பால் குடிக்கும். இவர் அழுகிற பிள்ளை அழுதார். இயேசுவை மீண்டுமாக பார்க்க வேண்டும், தனியாக நான் அவரை அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த அலாதியான விருப்பத்தோடு தேடலோடு தம்முடைய விண்ணப்பத்தை வேண்டுதலை அந்த நாளிலே திருத்தூதர் தோமா முன்வைக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு நாம் விசுவாசத்தை புகட்டுகிற போது, நம்பிக்கையை, கிறிஸ்தவ நம்பிக்கையை, கத்தோலிக்க நம்பிக்கையை புகட்டுகிற போது எப்படியெல்லாம் செய்கிறோம் தெரியுமா? அவர்களை ஆலயத்துக்கு கூட்டி வருகிறோம். நம்மளையெல்லாம் அப்படித்தான் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள் வளர்த்திருப்பார்கள். கோவிலுக்கு கூட்டி வந்து சாமியை காமிச்சு, இதுதான் சாமி, கையை கும்பிடு, சாமிக்கிட்ட கேளு, சாமி உனக்கு கேட்கிறதெல்லாம் கொடுக்கும், தப்பு செய்யாத, சாமி கண்ணை குத்திடும், நல்லது செய், சாமி உனக்கு ஆசீர்வாதம் பண்ணும், இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி வளர்ப்போம். நாம் நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த நம்பிக்கை அனுபவத்திலே, விசுவாச அனுபவத்திலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை எவ்வாறு பரிணமிக்கிறது தெரியுமா? பரிணாம வளர்ச்சி அடைகிறது தெரியுமா? பெரியமானவர்களே, தொடக்கத்தில் சின்ன பிள்ளைகளாக, குழந்தைகளாக இருக்கிற போது, கடவுளை பார்க்கிற போது நமக்கு எவ்வாறு சொல்லப்பட்டது? நாம் எப்படி நம்பினோம்? கடவுளை ஒரு மந்திரவாதியாக, அவர் ஒரு சொல்லால் எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவார். அவர் சொன்னால், அவர் நினைத்தால் எல்லாம் நடந்துவிடும். ஆக மந்திரவாதி, ஜி பூம்பா போட்டு எல்லாவற்றையும் மாற்றி விடுவது போல கடவுள் மாற்றி விடுவார். அடுத்தவர் ஒரு மாயாஜாலக்காரர், அடுத்து ஒரு அவர் காவலர், காவல் அதிகாரி. தப்பு செய்தால் பின்னாடியே வந்து மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுவார், குச்சி எடுத்து அடிப்பார், கண்ணை நோண்டுவார். இப்படியெல்லாம் ஒரு காவல்காரரை போல கடவுளை சித்தரிப்பது உண்டு. மளிகை கடைக்காரரை போல, கோவிலுக்கு போங்கள், நீண்ட பட்டியலை போல மளிகை கடைக்கு போகிற போது, மார்க்கெட்டுக்கு போகிற போது எதையெல்லாம் வாங்க வேண்டும் என்று எழுதி கொண்டு போவதை போல ஆலயத்திற்கு அப்படித்தானே வருகிறோம். இதெல்லாம் இருக்கிறது ஆண்டவரே, கொடுத்து விடுங்கள், கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் போதும்.
எங்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் ஊருக்கு என்று ஒரு பெரிய பட்டியலோடு தானே வருகிறோம். ஆக அவர் மளிகை கடைக்காரர், நாம் கொடுக்கிற பட்டியலை அவர் அப்படியே நமக்கு கொடுத்து விடுவார். இப்படி ஒவ்வொரு முறையும் கடவுளை ஒவ்வொரு கட்டத்திலே ஒவ்வொரு விதத்திலே பார்க்க பழகுகிற நம்முடைய வாழ்வு எப்போதுமே அடுத்தவர் சொல்லி தருவதில் ஆழமும் அர்த்தமும் பெறுவது இல்லை. தரமான நம்பிக்கை தனிப்பட்ட தனித்துவமான அனுபவத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை தோமா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் பிரியமானவர்களே இந்த நாளில் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. எல்லோரும் சொல்லிவிட்டார்கள், எனவே நான் கடவுளை கும்பிடுகிறேன் என்பதாக அல்ல. என் குடும்பம் வழி வழியாய் பாரம்பரியமாய் கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்கள், அதனால் நானும் கத்தோலிக்கராக இருக்கிறேன் என்பதாக அல்ல. நான் தனிப்பட்ட விதத்திலே தரமான விதத்திலே நான் வைத்திருக்கிறேன். எனவே என்னுடைய நம்பிக்கை தரமான நம்பிக்கையாக இருக்கிறது. காரணம், நான் சொந்தமாக அந்த கடவுளை அனுபவித்திருக்கிறேன். அந்த அனுபவத்துக்கான தேடலை தோமா இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான்காவதாக இறுதியாக அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதே பகுதியிலே இதுவரை இருந்ததை காட்டிலும் இப்போது ஆன்மீக துணிவு பெற்றவராக அவர் அழகாக இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். அதே யோவான் நற்செய்தி பிரிவு 20 அருள்வாக்கு 28 சொல்லுகிறது, தோமா இயேசுவை பார்த்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியினுடைய தனிச்சிறப்பு எது தெரியுமா? யோவான் நற்செய்தி பிரிவு 1 அருள்வாக்கு 1 இவ்வாறு தொடங்குகிறது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. இயேசுவை கடவுளோடு இருந்தவராக கடவுளாக அறிமுகப்படுத்துகிற அந்த யோவான் நற்செய்தியாளர் அந்த நற்செய்தியினுடைய முடிவிலே மீண்டுமாக இதுவரை யாரும் யோவான் நற்செய்தியிலே சொல்லாத ஒன்றை நம்முடைய பாதுகாவலர் தோமாவின் வாயின் வார்த்தையாக வைக்கிறார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இதுதான் அந்த நற்செய்தியினுடைய சுருக்கமாகவே அமைந்திருக்கிறது. முதலாவதாக இயேசு கடவுளோடு இருந்தார் என்று சொல்லுகிற யோவான் இறுதியில் அது அவருடைய இந்த மன்னக வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் பல்வேறு விதங்களில் வெளிப்பட்டு நம் எல்லோர் சார்பாகவும் அன்றைக்கு தோமாவால் அறிக்கையிடப்பட்ட நம்பிக்கை அறிக்கையாக அது அமைந்திருக்கிறது. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், உம்மை தவிர என் வாழ்க்கைக்கு ஆதார சுருதி அடிநாதம் எதுவும் எவரும் இல்லை என்று தோமா அன்று துணிந்து அறிக்கையிட்டார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நமக்கும் கூட இந்த நம்பிக்கை அறிக்கையிடல் ஒரு அனுபவமாக வேண்டும். ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியிலும் கடன் திருவிழாவிலும் நாம் நம்பிக்கை அறிக்கையை பாடுகிறோம், வாயிலே சொல்லுகிறோம், அல்லது ஜெபமாலை சொல்லுகிற போது பொத்தாம் பொதுவிலே சொல்லிவிட்டு போகிறோம். அது வெறுமனே சொல்கிறதாக அல்ல, வாழக்கூடியதாக மாற வேண்டும். நம்முடைய நம்பிக்கை நம்முடைய செயல்பாடுகளில் வெளிப்பட வேண்டும். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலர் இந்தியாவின் திருத்தூதர் புனித தோமாவை கொண்டாடக்கூடிய இந்த மங்களகரமான மாலை பொழுதில் நாமும் கூட இந்த 4 தோமாவினுடைய வசனங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான பாடங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த பாடங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிளவுபட்ட இரட்டையாள் தன்மையை இந்த நாளிலே சரி செய்யட்டும். எதிர்மறையான எதிர்கிறிஸ்துக்கள் அழிந்து போகட்டும். கிறிஸ்துவும் இயேசுவும் நமக்குள் இந்த நாளிலே வேரூன்றட்டும். இனி வருகிற நாட்களில் தோமாவின் தோழமையில் தொடர்ந்து இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, மறு கிறிஸ்துவாக இந்த மண்ணில் வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு அமையட்டும். பிரியமானவர்களே, அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை, நம் குடும்பங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமது வானக தந்தை, நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு வாஞ்சையோடு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை மன்றாட்டுக்களாக எடுத்து வைத்து ஜெபிப்போம். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும்
தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, உலகில் மக்களின் மனதில் நீர் தரும் அமைதி நிலைத்திடவும், தலைவர்கள் மக்கள் நலம் கருதி போர்களை நிறுத்தவும், சமூகத்திலும் குடும்பங்களிலும் அமைதி நிலை பெறவும், எங்கள் நாட்டிலும் எங்கள் உள்ளங்களிலும் உமது தெய்வீக அமைதி நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையின் ஊற்றே எம் இறைவா, நீர் எமக்கு அருளிய இயற்கை வளங்களை நன்றியோடும் பொறுப்போடும் பாதுகாக்கும் மனதை எங்களுக்கு அருளும். உரிய காலத்தில் மழையை பொழியவும், விளைநிலங்கள் செழிக்கவும், மரங்களும் உயிரினங்களும் பாதுகாக்கப்படவும், தூய்மையான பசுமையான அழகிய சமுதாயத்தை உருவாக்கவும் உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, எம்மலையடிப்பட்டி பங்கு தந்தை அவர்களையும் பங்கு மக்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் செய்கின்ற அனைத்து பணிகளையும் ஆசீர்வதியும். அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் நல்ல உடல் உள்ள சுகத்துடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் ஆண்டவரே, என் கடவுளே, என இயேசுவை ஏற்றுக்கொண்ட திருத்தூதர் தோமையைப் போல எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்கள் அனைவரும் இறைவனின் அன்பிற்கும் விசுவாசத்திற்கும் சாட்சிகளாக திகழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்திய மண்ணில் நற்செய்தி விதையை ஊற்றிய புனித தோமையாரே, பலதரப்பட்ட மக்களும் திருநாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். கலாச்சாரங்களும் நிறைந்த எங்கள் நாட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் தலைத்தோங்க இறை அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தம் ஐயங்களை மறந்து முழுமையாக இயேசுவில் சரணடைந்த தோமையாரே, எங்கள் குடும்பங்களில் ஏற்படும் மனக்கசப்புகள், நம்பிக்கையின்மை மற்றும் சந்தேகங்கள் அகன்று அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதிகள் நம்பிக்கையோடு வேண்டுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமாகிய இறைவா, உமது பேரிரக்கத்தில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு இப்போது எழுப்பிய எங்கள் இதய வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். உமது திருவுளத்துக்கு ஏற்ப நாங்கள் இவற்றை எங்கள் வாழ்வில் பெற்று பயன்பெறச் செய்துள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமாகும் நேரமிது, ஆன்மாவை கையளிக்கும் நேரமிது. அர்ப்பணமாகும் நேரமிது, ஆன்மாவை கையளிக்கும் நேரமிது. அப்பரச காணிக்கையோடு என்னையும் உமக்கு தருகின்றேன், ஏற்றுக்கொள்ளும் எளியன் காணிக்கையை, ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை போல. ஏற்றுக்கொள்ளும் எளியன் காணிக்கையை, ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை போல. அர்ப்பணமாகும் நேரமிது, ஆன்மாவை கையளிக்கும் நேரமிது. அவையின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டீர், என் உழைப்பின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். அவையின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டீர், என் உழைப்பின் காணிக்கை
கொள்ளும். வறுமை தீரவும் வளமாய் வாழவும் வறுமை தீரவும் வளமாய் வாழவும் அனைத்தையும் நான் பகிர்கின்றேன். அனைத்தையும் நான் பகிர்கின்றேன். நிலத்தில் விழுந்த கோதுமையை அப்பமாய் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். வாழ்வெளிக்கும் அப்பமாய் மாறுமே, வாழ்வை எனக்கு அருளுமே. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அர்ப்பணமாகும் நேரமிது, ஆன்மாவை கையளிக்கும் நேரமிது. அர்ப்பணமாகும் நேரமிது, ஆன்மாவை கையளிக்கும் நேரமிது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திருத்தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர், வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் இது நோக்குடன் உயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் அன்னையுமான மாற்றுமிக்க புனித மரியா, அவரது அன்பு கணவரும் எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலருமான புனித யோசேப்பும் திருத்தூதர்கள் மாற்றுமிகு மறை சாட்சிகள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், நாங்கள் திருவிழா கொண்டாடும் இத்திருமலையில் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற புனித தோமையார், இவ்வுலகில் மொக்க உகந்தவராய் இந்தோராகிய புனிதர் அனையுடனும் நாங்கள் இவ்வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருளும் மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அஞ்சலி தீபஞ்சலி இறைமகனே தீபஞ்சலி வாழ்வழிக்க வந்த வல்லலே, இறை மக்கள் யாமளிக்கும் ஆராதனை ஆராதனை
ஆராதனை. அஞ்சலி தூப அஞ்சலி இறைமகனே தூப அஞ்சலி. வாழ்வழிக்க வந்த வள்ளலே இறை மக்கள் யாமளிக்கும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை. அஞ்சலி மலரஞ்சலி இறைமகனே மலரஞ்சலி. வாழ்வழிக்க வந்த வள்ளலே இறை மக்கள் யாமளிக்கும் ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு இறை ஆட்சி இம்மண்ணில் மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும், எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும், எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும், எங்களுக்கு
அருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை, என்னில் உம்மை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறை ஆசிரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருத்தூதே எங்கள் தோமாவே, திருவடி பணிகின்றோ. திரண்டு வரும் மாந்தருக்கு திருவருள் தந்தருளும் தயவாய். திருத்தூதே எங்கள் தோமாவே, திருவடி பணிகின்றோம். திரண்டு வரும் மாந்தருக்கு திருவருள் தந்தருளும். வாழ்க வாழ்க தோமாவே, உன் திருப்புகழ் நிதம் வாழ்க. வாழ்க வாழ்க தோமாவே, உம் திருப்புகழ் நிதம் வாழ்க. திருத்தூதே எங்கள் தோமாவே, திருவடி பணிகின்றோம். திரண்டு வரும் மாந்தருக்கு திருவருள் தந்தருளும்